வணக்கம் நண்பர்களே. டாக்டர் முரளி ஒயிட்டின்ற நம்ம இந்த சேனலில் மீண்டும் உங்களை இந்த வாரம் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. வெல்கம். நைட் ஷிஃப்ட்டுக்கு போகிறவங்க பாவம் கடினமாக உழைக்கிறாங்க, சரியாக சாப்பிடாம சரியாக தூங்காமல். அவங்க உடல் கெடுறதுனால என்னென்ன நோய்கள் வருது தெரியுமா? இந்த நோய்களிலிருந்து தப்பித்து உடலை பாதுகாக்கிறது எப்படி? நைட் ஷிஃப்ட்டுக்கு போகிறவங்க என்ன சாப்பிடணும், எப்பப்போ? முந்தியெல்லாம் ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு தான் நைட் ஷிஃப்ட் இருக்கும். இப்போ எல்லாம் ஐடி மயம், ஒரே காலமே மாறிப்போச்சு. பாதி பேர் நைட் ஷிஃப்ட் தான். ரொம்ப சகஜமாக ஆயிடுச்சு இப்போ நைட் ஷிஃப்டெல்லாம். இந்த இரவு நேர வேலையினால் தூக்கம் மட்டும் கெடலை, இது உடல்நலம் மற்றும் ஊட்டச்சத்து தேவைகளை பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுது. நமது உடலை ஆக்டிவாக வைக்கிறதுக்கு, ஆற்றலை பராமரிக்கிறதுக்கு, செரிமான பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு, நேர்மறை விளைவுகளை தடுக்கிறதுக்கு, மெட்டபாலிக் டிசார்டரை அடாவடியாக குறைப்பதற்கு சரியான உணவு முறைகளை நைட் ஷிஃப்ட் பண்ணுறவங்க பின்பற்றணும். அதைத்தாங்க நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியான உணவுமுறை என்ன ஆயிடுது? எதை சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும்? இரவு நேர வேலை நம் உடம்புல இருக்கிற உயிரியல் கடிகாரம், பயாலாஜிக்கல் கிளாக்கை உடனடியாக பாதிக்குது. இயற்கையான சர்க்கேடியன்றதை பாதிக்குது. பழங்காலத்தில் ஒரு பழமொழி உண்டு, காலை ராஜாவை போல சாப்பிடு, மதியத்தில் சேவகனை போல சாப்பிடணும், ராத்திரியில் பிச்சைக்காரனை போல சாப்பிடுன்னு. நைட் ஷிஃப்ட்டுக்கு போகிறவங்கெல்லாம் பிச்சைக்காரனை போல் சாப்பிட்டுட்டு 8 மணி நேரம் 12 மணி நேரம்லாம் வேலை செய்ய முடியாது, சக்தி வேணும் இல்லையா? அதே நேரம் இரவு உணவை ரொம்ப லேட்டாக ஃபுல்லாக ஹெவி மீல்ஸாக சாப்பிட்டா பின்வர தொந்தரவுகள்லாம் வரும். அவங்களுக்கு பசி அதிகம் இருக்கும், உடல் எடை கூடும், சர்க்கரை கண்ட்ரோலாக இருக்காது, ஜீரணமாகிறது குறையும். இந்த உணவுகளை நேரமாக சாப்பிட்டா பசி எடுப்பது குறைஞ்சி, எடை குறைஞ்சி, பிபி குறைஞ்சி, சர்க்கரை கண்ட்ரோலில் இருக்கும். இந்த லேட்டாக சாப்பிட்டா என்னென்ன நோய்கள் வருதுன்னு பார்க்கலாமா? 1 பிபி, 2 இரத்த கொழுப்பு, 3 சர்க்கரை நோய், 4 மலச்சிக்கல், 5 மன அழுத்தம், 6 கல்லீரல் பாதிப்பு, 7 நெஞ்சு எரிச்சல், 8 தூக்கமின்மை. நேரத்துக்கு சாப்பிட்ணும், ராத்திரி சீக்கிரம் சாப்பிட்ணும். ஓகே, என்ன சாப்பிட்ணும்? நைட் ஷிஃப்ட் போகிறவங்க எல்லாம் சாப்பிட்லாமா? பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் சாப்பிட்ணும். கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ், ஹெல்த்தி ஃபேட்ஸ், வைட்டமின்ஸ், மினரல்ஸ் அடங்கிய உணவை சாப்பிட்ணும். தண்ணி நிறைய குடிக்கணும். சரி, சாப்பிடக்கூடிய உணவுகள் என்னென்னு பார்க்கலாமா? 1 புரதம் முக்கியமாக சேர்த்துக்கணும். சிக்கன், மீன், அவிச்ச முட்டை, பருப்பு போன்ற புரதம் நிறைந்த உணவை சாப்பிடணும். நீண்ட நேரம் வயிறு நிரம்பிய ஃபீலிங் இருக்கிறதுனால அதிகம் சாப்பிட்றது தடுக்கப்படுது. நிலையான எனர்ஜியை அளித்து வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்குது. உடலின் அதிகப்படியான கலோரியை எரிக்குது, உடல் எடையையும் பராமரிக்குது. அடுத்தது காய்கறிகள், பழங்கள். அவகேடோ, ஆப்பிள், புரோக்கோலி, பீன்ஸ், பொரி, ட்ரை ஃப்ரூட்ஸ், பீட்ரூட், கீரைகள், கேரட், முழு தானியங்கள், சிறுதானியங்கள். உதாரணத்துக்கு ராகி, தெனை, கம்பு இதெல்லாம். இந்த சிறுதானியங்கள்லாம் ஊட்டச்சத்து நிறைந்தது. நாள் மொத்தம் வயிறு ஃபுல்லாக பார்த்துக்கும், ரொம்ப நல்லது. ஆரோக்கியமான கொழுப்பு நிறைந்த ஆலிவ் ஆயில், நட்ஸு, விதைகள் இதெல்லாம் சாப்பிட்லாம். இதய ஆரோக்கியமும் மேம்படும். ஹெவியாக சாப்பிட்றது, ஆயிலி உணவை சாப்பிட்றதை தடுக்கணும். என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு இப்போ கொஞ்சம் பார்க்கலாமா? கஃபீன் அடங்கிய காஃபி, டீ சாப்பிடக்கூடாது. கஃபீன் ஜாஸ்தியாச்சுன்னா தூக்கமின்மை, தலைவலி, தலைச்சுத்தல், நீரிழப்பு, செரிமான பிரச்சனை, மனநல பிரச்சனை எல்லாம் வந்துடும். கூல்ட்ரிங்க்ஸ் கூடவே கூடாது.
பாதி பேர் பண்ணுற டேபிள்லேயே ஒரு பெரிய கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் வச்சுக்கிட்டு தோணும் போதெல்லாம் குடிச்சிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப கெடுதி. ஸ்நாக்ஸ் கூடாது. சிப்ஸு, பிஸ்கெட்டு, சாக்லேட்டு இதெல்லாம் மலச்சிக்கல், நெஞ்செரிச்சல், அமிலத்தன்மை, வயிறு உப்புசம், உடல் எடை அதிகரிக்கிறது, சர்க்கரை நோய் இதெல்லாம் வரும். பதப்படுத்திய உணவை தொடக்கூடாது. வறுத்த பொரித்த மசாலா உணவுகள் வேண்டாம். நூடுல்ஸ், பரோட்டா இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். சரி, முக்கியமான டிப்ஸு, மொத்தத்தில் நாம்ளே வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற உணவுகளை சாப்பிட்றது நல்லது. வாங்குகிற ஐட்டங்கள் வேண்டாம். இப்போ நம்ம மாதிரி உணவு முறை சாம்பிள் டயட் பிளானை பார்க்கலாமா? நைட் ஷிஃப்ட் போகிறவங்களுக்கு ஷிஃப்ட்டுக்கு முன்னால் 6லேருந்து 7 மணி சாயந்தரம் 6 to 7 PM என்ன சாப்பிட்றது? ஆப்ஷன் 1 விருப்பத் தேர்வு. இட்லி மற்றும் சாம்பார் அல்லது சட்னி, கொஞ்சமாக தேங்காய் சட்னி சாப்பிட்லாம். ஆப்ஷன் நம்பர் 2 தோசை அல்லது அடை, கூடவே கொஞ்சம் வெஜிடபிள் குருமா. ஆப்ஷன் நம்பர் 3 எலுமிச்சை சாதம் அல்லது தயிர் சாதமும் வெஜிடபிள் சாலடும். அடுத்தது மிட் ஷிஃப்ட் ஸ்நாக். ஒரு 11 மணிக்கு லேசாக பசிக்கிற மாதிரி இருக்கிறது நான் குறிக்கிறதுக்கு லேசான சுலபமாக ஜீரணிக்கக்கூடியதாக இருக்கணும். எனர்ஜி லெவல்ஸை ஸ்டெடியாக வைக்கிறதுக்கு ஃப்ரெஷ் பழங்கள், வாழைப்பழம், ஆரஞ்சு இதெல்லாம் சாப்பிட்லாம். ஒரு கைப்பிடி நட்ஸ் சாப்பிட்லாம். அடுத்தது நடு இரவில் சாப்பாடு என்னது? 1 மணிலேருந்து 2 மணிக்கு பொங்கலும் கூட்டும் சாப்பிட்லாம் ஆப்ஷன் 1ல். இல்லைன்னா ஆப்ஷன் 2 ராகி கஞ்சி, உப்மா, தயிர் சாப்பிட்லாம். இல்லை ஆப்ஷன் 3 தினையும் தாலும் சாப்பிட்லாம். கடைசியாக ஷிஃப்ட் முடிஞ்ச பிறகு 6லேருந்து 7 மணிக்கு காலையில் ஓட்ஸ் கஞ்சி, பால், 1 டீஸ்பூன் தேன் சாப்பிட்லாம். இல்லை பாசிப்பருப்பு தோசையும் ஒரு சிறு கப் தயிரும் சாப்பிட்லாம். இப்போ நம்ம கடைசியாக குவிஸ் பகுதிக்கு வந்துட்டோம். நைட் ஷிஃப்ட்டுக்கு போகும் மக்கள் தங்களுடைய இரவு நேர பிரதான உணவை எந்த நேரத்தில் சாப்பிட்றது நல்லது? உகந்த நேரம் எது? 1 ஷிஃப்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால், 2 ஷிஃப்ட் ஆரம்பித்த பிறகு, நடு ஷிஃப்டில் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டா ராத்திரிலாம் பசிக்காமல் இருக்கும்னு லேட்டாக சாப்பிட்றது. இது 2ல் எது பெஸ்ட்டு? போன வார குவிஸினுடைய விட இயற்கையாகவே குளூட்டன் இல்லை என்பது தான் சரியான விடை. மினி டிட்பிட்ஸ் பார்க்கலாமா? அதிக புரதம் மற்றும் நார்ச்சத்து சாப்பிடும் நைட் ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ்க்கு தங்கள் இரவு வேலை நேரத்தின் போது குறைவான பாதிப்பை உணர்கிறார்கள் என்று ஆராய்ச்சி கூறுது. நைட் ஷிஃப்ட்ன்றது உங்கள் உடம்புல அதிக ஆற்றலையும் ஆரோக்கியத்தையும் உறிஞ்சலாம். அதே நேரம் சரியான உணவை சரியான நேரத்தில் சாப்பிட்டா அது எடுக்கிறத விட கொடுக்கறது ஜாஸ்தி இருக்கா மாதிரி பார்த்துக்கலாம். நான் முன்னாலேயே சொல்லியிருக்கபடி இந்த நைட் ஷிஃப்ட் உணவு வகைகளை உங்கள் தட்டு மட்டும் ரொம்ப ஐட்டங்கள் இல்லைங்க, உங்களுடைய ஆற்றல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிற எரிபொருள்கள். உங்கள் உடம்பு தான் உங்களிடம் இருக்கிற முக்கியமான விலையுறந்த பொருள் என்பதை ஞாபகம் வச்சுக்குங்க. அதை தேவைப்படும் அக்கறையோடு நடத்துங்க. முதல்ல நாம் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு மிகவும் சுலபமாக உடம்பு ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி உதவுச்சுன்னு உங்கள் தனிப்பட்ட அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு தனிப்பட்ட நைட் ஷிஃப்ட் படையை உருவாக்கலாம். வாருங்கள். இந்த வீடியோவானது மெடிக்கல் எஜுகேஷன் பர்பஸுக்காக தயார் செய்யப்பட்டது. ஒரு ப்ரொஃபஷனல் மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு மாற்று அல்ல. தேவைப்படுவோர் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆலை டிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு 4 PM நமது வீடியோக்கள் தவறாமல் வெளிவரும்.
உங்கள் கமெண்ட்ஸை, சஜஷன்ஸை, டவுட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். பாய்.